Friends, TNPSC Group 2 2A வீக்லி ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம். இது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ரிவிஷன் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட் எப்பவுமே 165 ப்ளஸ் தான். நம்மளோட டார்கெட் டேஸ் வந்து எவ்வளோ நாள் அப்படின்னா 120 டேஸ் பிளான். ஓகே, நம்மளோட டெய்லி ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் ஹவர்ஸ் எவ்வளோன்னா 9 ஹவர்ஸ். 9 ஹவர்ஸ் ப்ளஸ் உங்களோட விஷ். ஆனால் 9 ஹவர்ஸ் எனக்கு கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓகே, 9 ஹவர்ஸ்க்கு மேலே படிக்கணும்னு இருந்தாலும் படிங்க. ஓகேங்களா, டெய்லி சிஏ கம்பல்சரி அப்டேட் பண்ணணும். ப்ளஸ் மேக்ஸ் வந்து கம்பல்சரி போட்டிருக்கணும். நான் இந்த டெய்லி ஸ்டடி பிளானில் இதை நான் போட்டிருக்க மாட்டேன், பட் ஆனால் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வாரம் என்னென்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னென்ன 8 9 10 3 5. 8 வந்து யூனிட் 8 தெரியும், யூனிட் 9 10 மேக்ஸ், 3 ஜியோகிரபி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 5 வந்து பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வாரம் என்ன கம்ப்ளீட் ஆக போகுது, எந்த யூனிட் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதை வந்து டெய்லியுமே நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு யூனிட் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து படித்தது மறக்காமல் இருக்கும். அது கம்பல்சரி பண்ணணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும். ப்ளஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து சிஏ வந்து டெஸ்ட்டும் எழுதி பார்த்துருக்கணும். இப்போ நான் டெய்லி கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானில் இதை நான் கொடுத்துருக்க மாட்டேன், பட் ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் இதுதான் அந்த ரிவிஷன் ஈச் யூனிட் பெர் டே. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ரிவிஷன் பண்ணணும். மெயின்ஸ்க்கும் ½ hour நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ மண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வேல்யூம் 7th லெசன். என்ன லெசன் அப்படின்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஓகேங்களா, இது லெசன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வேல்யூமில் 7th லெசன். சப்போஸ் ஃபுல் செட் புக் வச்சுருந்தீங்கனாலும் 7th லெசன் தான் வரும். நெக்ஸ்ட் எக்கனாமியில் நம்ம படிக்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் 5th லெசன் பணவியல் பொருளியல் அப்படின்ற லெசன். 12th ஸ்டாண்டர்டில் 5th லெசன். இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், பட் ஆனால் ரெண்டுமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த யூனிட் முடிக்கலான்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ரிவிஷன் யூனிட்ஸ் ஒரு யூனிட் வந்து பண்ணணும். ப்ளஸ் சிஏவும் அப்டேட் பண்ணணும். ப்ளஸ் மேக்ஸும் டெய்லி வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ளஸ் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வேல்யூம் 8th லெசன். அதோட நெக்ஸ்ட் லெசன் இது 7th லெசனுங்களா. நெக்ஸ்ட் 8th லெசன் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்ற லெசன் படிக்கிறோம். நெக்ஸ்ட் எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் 6th லெசன் வங்கியியல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். இதில் ரிசர்வ் பேங்க்கு அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் அதில் வரும். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த லெசனை படிங்க. ப்ளஸ் ரிவிஷன் 5 யூனிட்ஸில் எந்த யூனிட் உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, இல்லை ஆல்ரெடி இது கஷ்டமாக இருந்தது தான் ரெண்டுமே படிச்சிருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டோரி மாதிரி இருக்கிறது படிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஸ்டோரி பேஸில் இருக்கிறது ஏதாவது ரிவிஷன் பண்ணுங்கள். டேட்டாஸே ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எல்லாமே மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு டேட்டா இருந்ததுன்னா இன்னொன்று ஸ்டோரி படிங்க, இன்னொன்று டேட்டாஸ் படிங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வெட்னஸ்டே ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வேல்யூம் 9th லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் 8th லெசன் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். ஓகே, இது ரிவிஷன் ப்ளஸ் 5 யூனிட்ஸ். இது வெட்னஸ்டே வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வேல்யூம் 10th லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசனு. நெக்ஸ்ட் எக்கனாமியில் 12th ஸ்டாண்டர்ட் 9th லெசன் நிதி பொருளாதாரம் அப்படின்ற லெசனு ப்ளஸ் ரிவிஷன் 5 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே ஹிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்ட் வேல்யூம் 11th ஃபஸ்ட் வேல்யூமில் ஃபஸ்ட் லெசனு பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனு. ஃப்ரைடேயில் நம்ம படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசனு. ப்ளஸ் எக்கனாமி இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதாவது ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அதோட 12th ஸ்டாண்டர்ட் 11th லெசனில் பொருளாதார மேம்பாடு திட்டமிடல். ஸோ அப்போ நம்ம மொத்தம் 6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எக்கனாமிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஜியோகிரபி யூனிட் 8 யூனிட் 9 அண்ட் மேக்ஸ். ஓகேங்களா, இதோட எக்கனாமி வந்து கம்ப்ளீட் ஆகுது. சாட்டர்டே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிவிஷன் வந்து பண்ணுறீங்க. ஹிஸ்ட்ரி இந்த வாரம் ஃபுல்லாக மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் என்னென்ன யூனிட்ஸ் படிச்சிங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ப்ளஸ் வந்து 5 யூனிட்ஸில் டிவைட் பண்ணிக்கோங்க. 2 யூனிட்ஸாக டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 2 யூனிட் வரும். ப்ளஸ் டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் பாருங்கள். ப்ளஸ் சண்டே வந்து
ரிவிஷன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்கனாமி ரிவிஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரு 2-3 இதில் 2 யூனிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 யூனிட்டில் 2 யூனிட் வந்து சாட்டர்டே ரிவிஷன் பண்ணியிருக்கீங்கன்னா இல்லை 3 யூனிட் பண்ணுங்கள். ப்ளஸ் டெஸ்ட் எழுதுங்க, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ளஸ் மெயின்ஸ்க்கும் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் அண்ட் ஷைன் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்களோடது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சோர்ஸ் எங்கெங்கே வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நிறையவும் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு மெயின்ஸுக்கு தான் வந்து எங்கே பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஸோ அவங்க அதை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டடி பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.